வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.3 வந்து பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா கம்பேரிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கம்பேரிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸில் மொத்தம் 4 டைப் வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பேரிங் 2 ரேஷனல் நம்பர்ஸ் வித் ஆப்போசிட் சைன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. 2 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆப்போசிட் சைனில் எடுத்துகிட்டு அதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இதில் வந்து சைன் வந்து என்ன இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இதில் சைன் வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவ் வந்து இருக்குது. இந்த ஆப்போசிட் சைன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரேஷனல் நம்பர்ஸ் தான் நம்மளை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது, 5/17 இங்கே -10/19. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் லைன் பாருங்களேன். இப்போ 0 இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே என்ன வரும், 0க்கு ரைட் சைடில் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக வருமா? அதே லெஃப்ட் சைடு எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸாக வரும். 0க்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் என்ன, கிரேட்டராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கிட்டு இருக்கிறது எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். அது எல்லாமே எப்படி இருக்கும், லெஸ்ஸராக இருக்கும், கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிறது பாசிட்டிவ், இங்கே இருக்கிறது என்ன, நெகட்டிவ். அப்போ எது வந்து பெருசாக இருக்கும், பாசிட்டிவ் தானே பெருசாக இருக்கும். ரைட்டு போக 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 தான் பெருசாகிட்டே போகும். அப்போ எது தான் பாசிட்டிவ், +5/17 தான் பாசிட்டிவ். ஜென்ரலான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸை விட பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். இந்த கிரேட்டர் சிம்பிள் எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சின்னதாக இருக்க பக்கம் சின்ன நம்பர்னு அர்த்தம், பெருசாக ஓப்பன் இருக்க பக்கம் பெரிய நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். நெகட்டிவ் விட பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து கிரேட்டர்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான் இதோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.